ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அடியால் உங்களோட ஒரு சின்ன சாட்சியை பகிர்ந்துக்க விரும்புகிறேன். இந்த மாதம் ஆங்கில தேதி 14வது தேதி அன்றைக்கு என்னுடைய அம்மா இறந்து போனாங்க. அவங்க வயது 80 வயது ஆகுது. அவங்க பாத்ரூமில் வலிக்கி விழுந்துட்டாங்க. அவங்களோட முதுகு தண்டுவடத்தில் ஸ்பைனல் கார்டில் அடிபட்டதுனால அவங்களால எழுந்திருக்க முடியல. இடுப்புக்கு கீழே அவங்களுக்கு ரத்த ஓட்டம் ஓடலை. அவங்கள படுக்கையில் விழுந்தது நிமித்தமாக நான் அவங்கள பார்க்குறதுக்காக வந்தேன். கிட்டத்தட்ட அவங்களோட 3-4 மாதம் கூட இருந்தேன். ஆனால் அவங்களுக்கு என்னால் எந்த உதவியும் செய்ய முடியல. இது எல்லாத்தையும் ஒரு தாய்க்கு வயதான காலத்திலும் படுக்கையின் காலத்திலும் ஒரு பொண்ணு ஒரு மகளாக கூட இருந்து நின்று செய்யக்கூடிய காரியத்தெல்லாம் என்னால் செய்ய முடியல. ஏன்னா நானும் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். அந்த நேரம் என்னோடய தம்பி பிள்ளைங்க தான் எங்கள் அம்மாவை பாதுகாத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நன்மைகள் அவங்க செஞ்சாங்க. ஆகிலும் தேவன் இந்த ஆத்மாவை திருப்பும்படியும் கர்த்தர் இந்த ஆத்மா ஒரு வசத்தில் ஒப்படைக்கும்படியும் அடியாளுக்கு கொடுத்த முதல் ஊழியமாக என்னோடய அம்மா வீட்டுக்கு எங்கள் அம்மாவை நான் மீட்டெடுத்து தேவனுடைய கருத்தில் அம்மாவோட ஆத்மா ஒப்படைச்சது நிமித்தமாக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளை நினைத்தருகிறபடியால் நான் தேவனுக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இன்னும் அநேக காரியங்களிலும் கர்த்தர் என்னை கனப்படுத்துகிறபடியால் அவரை நான் துதிக்கிறேன். ஓயாது துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஒரு குறிப்பிட்ட காலம் வரும் வரைக்கும் அவர் தன்னுடைய நிழலுக்குள்ளாகவும் தன்னுடைய பாதுகாப்புக்குள்ளாகவும் வச்சிருக்கிறாருன்னு நான் அறிந்து கொண்டேன். கிட்டத்தட்ட என்னோடய சாட்சியோட காலங்கள் எல்லாமே 4 வருடம் 5 வருட காலம். 4-5 வருட காலமாக நான் தேவனுக்குள்ளே அவரோட கருத்து கீழே இருக்கேன். ஏற்ற காலம் வரும்பொழுது என்னை உயர்த்துவேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. அவரோட நான் பயணத்தில் இருக்கிறேன். கர்த்தர் எனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவர், செய்து கொண்டே இருக்கிறார், செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். அவர் நாமத்துக்கு மகிமை உண்டாக்கும். இரவு நேரத்தில் நான் வீடியோ போடலான்னு இருந்தேன், போட முடியல. இந்த மாதத்தில் ஒரு அதிகமான வீடியோக்குள்ளே கொடுக்கலான்னு இருந்தேன், கொடுக்க முடியல. தாய் மரணப்படுக்கையில் போராட்டத்தில் இருந்தாங்க. அப்போ அதனால் அவங்களோட நான் இருக்க வேண்டியிருந்ததுனால எனக்கு அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கிறது தான் எனக்கு இருந்ததே தவிர என்னால் அவங்களுக்கு உதவி செய்ய முடியாத போது நான் மனம் ஒருங்கி தான் போனேன். ஆனால் கர்த்தர் என்னை தேட்டினார். கூட இருந்து நீ ஒரு பாவங்களை பார்த்துக்கிட்டதுனால அந்த ஆத்மாவை என் பக்கம் திருப்பி நீ அவளுக்கு நன்மை செய்த நிமித்தமாக நீ எனக்கு உதவி செய்திருக்கிறேன்னு கர்த்தர் சொன்னார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என்னோடய ஆத்மா தேவனோடு சேர்ந்திருக்குது போல் என் தாயினோட ஆத்மாவும் தேவனோடு சேர்ந்திருக்கும். இந்த நாள் தேவனுடைய நாளாக இருக்கட்டும். கர்த்தர் எல்லா வேலையும் எங்களோட கூட இருந்தது போல் உங்களோட கூட இருப்பாராக. அவரோடு இருக்கிற நீங்கள் எல்லோரும் தயவு செஞ்சு அவரை விட்டு விலகிடாதீங்க. கஷ்டமும் சூழ்நிலையும் அவர் கொடுத்தாலும் நம்மளை கைவிடாத தேவன் அவர். இன்றல்ல நேற்றல்ல எப்பொழுதுமே அவர் நம்மளோட இருக்கிறவர் தான். அவரை விட்டு வழி விலகாது பிரியாது நாம் இருப்போம். நாம் அநேகம் பேருக்கு சாட்சிகளாக இருக்கத்தான் கர்த்தர் நம்மளை நொறுக்க சித்தம் கொண்டார். அவர் மகிமையில் நம்மளை வெளிப்படுத்தத்தான் நம்மளை சிக்ஷிக்கிறார்னு நம்ம எல்லாம் நினச்சிக்கணும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாள் அவருக்கு உண்டான நாளாக இருக்கட்டும். கர்த்தர் இந்த மாத கடைசியில் என்ன சாட்சி அவங்க முன்னால் நிறுத்தினதுக்காக நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னும் விலாவரியாக தெளிவாக நிறைய சாட்சிகளை உங்களோட அடிக்கடி நேரம் இருக்கும் போதெல்லாம் பகிர்ந்துக்கிறேன். என்னோடய சாட்சியை கேட்டு கர்த்தரை நீங்கள் மகிமைப்படுத்தும்படி நான் உங்கள் எல்லாரிடத்துலையும் வேண்டிக்கிறேன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.